அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருவம்பாவை விரதம். திருவம்பாவை விரதத்தை சைவ சமயத்தவர்கள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளிற்கு 9 நாட்களுக்கு முன்பாக நோன்பை ஆரம்பித்து 10வது நாளான திருவாதிரை என்று நிறைவு செய்வார்கள். மார்கழி மாதம் தட்சிணாயனத்தின் இறுதி மாதமாகும். மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தில் கோவில் கொண்டருளும் நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம். தேவர்களுக்கு இம்மாதம் அதிகாலை பொழுதாகும். இக்காலத்தில் வைகரையில் சுவாமி தரிசனம் செய்வது உத்தமமானதாக கருதப்படுகின்றது. வைகரை காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்றும் அழைப்பர். மார்கழி மாதத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இதுவாகும். சைவர்களுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை திருவம்பாவை நோன்பினாலும் விநாயக சஷ்டி விரதத்தாலும் பெருமை பெறுகின்றது. சைவர்களுக்கு மட்டுமல்லாமல் வைஷ்ணவர்களுக்கும் இம்மாதம் சிறப்புக்குரியதாகும். ஸ்வர்க்கவாயில் ஏகாதசி விரதம் இம்மாதத்திலேயே கடைபிடிக்கப்படுகிறது. மார்கழி மாதத்தில் பெண்கள் நோக்கும் விரதங்களில் முக்கியமானது மார்கழி நோன்பு. மார்கழியில் நோற்பதால் மார்கழி நோன்பு என்றும், கன்னிப் பெண்களால் பாவை அமைத்து நோக்கப்படுவதாலும் பாவை நோன்பு என்றும் இது அழைக்கப்படுகின்றது. சைவ கன்னியர்கள் பணி நிறைந்த மார்கழி மாதத்தில் பொழுது புலர்வதன் முன் எழுந்து மற்ற தோழிகளையும் எழுப்பி கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று அழைத்து ஆற்றங்கரை சென்று சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி ஆலயம் சென்று விண்ணு குறுமருந்தை வேத விருப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகி உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்கே பங்காவோம் அன்னவரே எம் கணவராக அருள் தருவாய் என வேண்டும். இந்த திருவாதிரை நன்னாளில் தில்லை நடராஜ பெருமான் தேரில் ஆரோகணித்து வீதிவலம் வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இக்காட்சியினை கண்டு தரிசிக்க பல நாடுகளிலிருந்து அடியார் கூட்டம் தொன்று தொற்று இன்றும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிதம்பரம் பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலம் என்றும், நடராஜ பெருமானை தரிசிக்க முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல நாடுகளிலிருந்து வந்து அந்த திருவாதிரை நல்லாளிலே இறைவனை தரிசித்து அருளை பெற்று செல்கின்றனர். ஆகவே இந்த மார்கழி திருவாதிரை நல்லாளிலே நாமும் சிவபெருமானை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.